ஆனந்தமயமான இந்த வேளையிலே ஸ்ரீசக்கர மேரு பூஜை. ஸ்ரீசக்கரம் பூஜை செய்பவர்களிடத்திலே ஞானத்தைத்தான் தருகிறாளா, இல்லை அனைத்து செல்வங்களையும் தருகிறாளா, ஐஸ்வர்யத்தை தருகிறாளா என்றெல்லாம் பக்தர்களுக்கு கேள்வி எழக்கூடும். இகத்திலே சுகம் பரத்திலே மோட்சம், இகத்திலே சுகம் பரத்திலே மோட்சம். தேவாதி தேவர்கள், ரவி மதி ஆதியோர்கள், பிரம்மாதி கடவுளர், இந்திராதி தேவதைகள், ரிக்காதி முனிவர்கள், மற்ற யாவரும் கைகூவித்திடும் தெய்வம் அம்பாள் ராஜராஜேஸ்வரி, யோகமாயா புவனேஸ்வரி. அவர்கள் எல்லோரும் இந்த ஸ்ரீசக்கரத்தைத்தான், ஸ்ரீசக்கர மேருவைத்தான் பூஜித்திருக்கிறார்கள், ஸ்ரீசக்கரத்தைத்தான் வழிபட்டிருக்கிறார்கள். ஸ்ரீ யந்திரம் என்று அழைக்கப்படுவது ஸ்ரீசக்கர மகாமேரு. ஸ்ரீ குரு இந்த ஸ்ரீசக்கர உபாசனையை எடுத்து வைப்பவர். ஸ்ரீ மந்திரம் பஞ்சதசி அல்லது ஷோடசி. ஸ்ரீ வித்யா இந்த ஸ்ரீசக்கர பூஜையை செய்யப்படுவதற்கான பெயர், இந்த வித்யைக்கு பெயர், இந்த வழிபாட்டுக்கு பெயர் ஸ்ரீ வித்யா. அம்பாளுடைய கோட்டைகள், அகழிகள் இவைகளெல்லாம் அடங்கியது ஸ்ரீநகரம். அம்பாளுடைய வீடு ஸ்ரீபுரம். அம்பாள் இருக்கக்கூடிய இடம் சிந்தாமணி கிரகம். அதற்கு பக்கத்திலேயே சிதக்னி குண்டம் இருக்கிறது. இந்த சிதக்னி குண்டம் இங்கிருந்துதான் அம்பாள் ஆவிர்பவித்ததாக சொல்லப்படுகிறது. இங்கிருந்துதான் அவள் வந்திருக்கிறாள். அம்பாளே அக்னி, அவள் பிழம்பு, தீ பிழம்பு, ஞானாக்னி. இட் இஸ் த ஃபயர் ஆஃப் நாலேஜ். இந்த இடத்திலே அஞ்ஞானத்திற்கு இடமே இல்லை, இந்த இடத்திலே மாயைக்கு இடமில்லை. இந்த இடத்துல என்ன, அந்த தீயை, அந்த ஞான பிழம்பை நெருங்க வேண்டுமென்றால் ஒன்று நெகிழ்ந்த அன்பு, அப்படி இல்லாவிடில் அம்பாளே கதி என்கின்ற சரணாகதி தத்துவம், இது இரண்டும் இருந்தால்தான் அங்கே போய் அடைய முடியும், சேர முடியும், அதை செய்ய முடியும், உணர முடியும், அறிய முடியும். இந்த சிதக்னி குண்டம், அம்பாள் அங்கிருந்து வந்திருக்கிறாள் என்றால் இந்த சிதக்னி குண்டமாக நமது உடம்பு மாற வேண்டும். இந்த சிதக்னி குண்டமாக நமது உடம்பு மாற வேண்டும் என்றால் நம்மிடத்திலே எந்த விதமான கெட்ட சுபாவமும், எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் எல்லாவற்றையும் தக தக என்று பொசுக்கிவிட்டு, ஹன ஹன என்று சாம்பலாகிவிட்டு, பச பச என்று சாம்பவ சரீரம் கொண்டு விட்டு அமிர்தமயமாக இந்த உடம்பை மாற்றிவிட்ட பின்பு இது தூய அக்னியாக இந்த உடம்பு இருக்கிறது. இந்த அக்னியிலே அவள் வந்து உரைகிறாள். பரிசுத்தம் அக்னி. இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு, ஸ்ரீநகர வழிபாடு, ஸ்ரீபுர வழிபாடு, சிந்தாமணி கிரக வழிபாடு என்பது அறியாமையை தொலைக்கிறது, மாயையை விளக்குகிறது. இது எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோமோ, எத்தனை பிறவியில் அவஸ்தை பட்டு கொண்டிருக்கிறோமோ
அத்தனை அவஸ்தையும் களைய வல்லது இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு. சரமே ஜென்மனி வா என்று சொல்கிறார் போல, கடைசி ஜென்மம் இருந்தால்தான், கடைசி ஜென்மம் அமையப்பெற்றவனாக இருந்தால்தான் இந்த ஸ்ரீசக்கர வழிபாடை தொட முடியும், பூஜிக்க முடியும், சிந்திக்க முடியும். இவ்வளவும் இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு செய்துவிட முடியும், செய்துவிடுமா என்று கேட்டால் அதற்கு விடை அந்த வழிபாட்டிலேயே, அதிலிருந்து வரக்கூடிய மந்திரத்திலேயே இருக்கிறது. சர்வ சௌபாகியதாயின்யை நமஹ. முதலிலே சௌபாகியமும் சௌக்கியமும் இருந்தால்தான் அங்கே போய் சேர முடியும், அதை செய்ய முடியும். சௌபாகியத்தை கொடுத்து விடுகிறாள். என்னென்ன வேண்டுமோ, என்னென்ன சௌகரியங்கள் வேண்டுமோ, என்னென்ன வசதிகள் வேண்டுமோ, என்னென்ன நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டுமோ, என்னென்ன நாம் அனுபவிக்க வேண்டுமோ நியாயமாக அதையெல்லாம் அவள் தருகிறாள். சர்வ சௌபாகியதாயின்யை நமஹ என்று அது இந்த நாமாவளிக்கு பெயர். அந்த நாமாவளியிலேயே அர்த்தம் இருக்கிறது. சர்வ ரோக ஹரேஸ்வரியை நமஹ என்கின்ற இன்னொரு சக்கரம் எல்லா ரோகங்களையும் நசித்து விடும்படியாக இந்த சக்கரம் செய்து விடுகிறது, இந்த தேவி செய்து விடுகிறாள். சர்வரோக ஹரேஸ்வரியை நமஹ, சர்வ மிருத்யு நிவாரிண்யை நமஹ, சர்வ விக்ன விநாசின்யை நமஹ. இவள் சர்வாங்க சௌந்தரியாக இருப்பதனால் நம்மையும் சர்வாங்க அழகாக இருக்கும்படியாக செய்து விடுகிறாள். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் செய்திருக்கிறோமே பாவம், அந்த பாவம் தொலைகிறது. சர்வ பாப ஹரேஸ்வரியை நமஹ. ஸ்ரீசக்கர வழிபாட்டுக்கு முக்கியம் அம்பாளை வரவழைத்து விட்ட பின்பு சர்வத்ரிகண்டா முத்திரை போட்டு அந்த பிராணசக்தியாகிய மூச்சுக்காற்றை அந்த சர்வத்ரிகண்டா முத்திரையிலே விட்டு அங்கே புஷ்பங்களை வைத்துக்கொண்டு அந்த ஸ்ரீசக்கரத்திலே ஆவாகனம் செய்கிறோம். வா அம்மா, இங்கே வந்து இரு, நான் பூஜிக்கும் போது உள்ளிருந்தாய், இப்போது இந்த ஸ்ரீசக்கரத்திலே வந்து அமர்க, நீங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் பூஜை செய்வது ஏற்றுக்கொள்ளும்படியான அளவிலே நீங்கள் இங்கு தங்கி இருக்க வேண்டும் அம்மா என்று சொல்லி ஆவாகன முத்திரை, ஆசன முத்திரை, இப்படியெல்லாம் முத்திரைகளை போட்டு ஆவாகனம் செய்து விட்ட பின்பு வாசனை திரவியங்கள், ஜவ்வாது, அரகஜா, பொணுகு, இந்த வாசனை திரவியங்களை அந்த ஸ்ரீசக்கரத்தின் மேல சாட்சாத் லோகமாதா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பராபட்டாரிகா அவளுக்கு அந்த இது போட்டு நல்ல வாசனை மலர்கள், இந்த வாசனை மலர்களால் அந்த தாய்க்குரிய சகசிரநாமங்கள், திருசதி போன்ற அர்ச்சனைகளை செய்கிறோம். செய்துவிட்ட பின்பு தூப தீப நேவேத்தியங்கள், யோனி முத்திரை போட்டு வணங்குகிறோம். தச முத்திரைகளையும் காட்டுகிறோம். ஆரத்தி எடுக்கிறோம், பாடுகிறோம், பிரதட்சணம் செய்கிறோம், நமஸ்காரம் செய்கிறோம். மறுபடியும் அதே சர்வத்ரிகண்டா முத்திரையை போட்டு வந்திருந்த ஸ்ரீசக்கரத்திலே வந்திருந்த தேவியை அக்ன ஆபாகிதம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிம் ஸ்ரீ லலிதா மகாத்ரிபுர சுந்தரி பராபட்டாரிகாம் ஹிருதயே பிரவேசயாமி என்று மறுபடியும் ஹிருதயத்தினுள்ளே நாம் வைத்துக் கொள்கிறோம் அந்த தேவியை. எல்லா இடத்திலேயும் இருப்பதை விட அவளுக்கு சுகமான இடம், பிரியமான இடம் நமது இருதயம்தான். அந்த இடத்திலே கல்மஷம் இருக்கக்கூடாது, அந்த இடத்திலே பொய் சூது வஞ்சகம் இருக்கக்கூடாது, அந்த இடத்திலே பேராசை இருக்கக்கூடாது, காமம் இருக்கக்கூடாது, தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது, கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த ஹிருதயாரவிந்தத்தை என்ன செய்கிறோம், அப்படியே சிந்தாமணி கிரகமாக மாற்றி நன்றாக வாசனை கலந்து பக்தி மயத்தோடு அந்த தேவியை இருத்தி வைத்து கொண்டு, எனது தேகம் தேவாலயமாக மாறிவிட்டது, தேகோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தேவ சனாதனக என்று சொல்லும்படியான அளவிலே மாறிவிட்டது. இங்கு வாம்மா, இதுதான் உனக்கு சமஸ்தானம்,
இனி உனக்கு யதாஸ்தானம் கிடையாது, எப்போதும் இங்கு குடிகொள்க, இங்கு இருக்க, தாயே நீவீர் இங்கு இருக்க என்று சொல்லி மறுபடியும் நாம் இங்கே இருத்திக் கொள்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் பூஜை செய்யும் போது என்ன கிடைக்கிறது? முதலிலே அவனுக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்கிறது, ஒரு விலாசம் கிடைக்கிறது. இவன் சக்தி வழிபாடு செய்வதனால் அவனிடத்திலே முதலிலே தேஜஸ் நிச்சயமாக கூடி கொடுக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் வாக்கு வன்மை, இவன் சொல்லப்படுகிற வாக்கெல்லாம் பலிப்பதாக அமைகிறது. வாக் விலாசம், வாக் வன்மை, வாக் விலாசம், புராண அறிவு, சாஸ்திர அறிவு, இதிகாச அறிவு, வேத அறிவு, ஜோதிட அறிவு, இதெல்லாம் அவனுக்கு கிடைத்து விடுகிறது. மறுபடியும் கர்வம் வராமல் அந்த தேவியே அவனை ரட்சிக்கிறாள், பாதுகாக்கிறாள். அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் இருக்காது, கொந்தளிப்பு இருக்காது, அமைதியே எப்போதும் தங்கும். சிடு சிடு என்று இருக்க மாட்டான், டென்ஷன் இருக்காது, அவனுக்கு விரோதிகளினுடைய தொல்லை இருக்காது. சர்வ துஷ்ட பிரதிஷ்டானாம், மறைமுக நேர்முக எதிரிகள் அவர்களை ஒன்று செய்ய முடியாது. ஜாதகத்திலே ஒரு கால் அந்த மாதிரி அம்சம் இருந்தால், அந்த மாதிரி அவனுக்கு அமைப்பு இருந்தால் அந்த அமைப்பை மாற்றுபவளாக செய்து வருகிறாள். எப்படி என்றால், தேவியினுடைய லீலையே ஒரு விசித்திரம். நாம் இதை இருப்பதாக என்று சொல்வோமையானால், இதுதான் என்று சொல்வோமேயானால், சாக்ஷாத் தேவியானவள் என்ன செய்து விடுகிறாள்? அதை இல்லாததாக செய்து விடுகிறாள். ஒருவேளை அது இல்லை என்று நாமே அகங்காரத்தால், நமது சாமர்த்தியத்தால், புத்திசாலித்தனத்தால் சொல்லிக் கொண்டிருந்தால், அது இல்லை என்று சொன்னால் அது இருப்பதாக செய்து விடுகிறாள். இல்லை என்று சொல்வதை இருப்பதாகவும், இருப்பது என்று சொல்வது இல்லாததாகவும் செய்கின்ற விசித்திர பணி அவள் செய்வதனால், அவளுக்கு எல்லா ஆணையும் பிறப்பிப்பதற்கும் எல்லா செயல்களையும் செய்வதற்கும் அவளுக்கு ஒருத்திக்குத்தான் அந்த பராக்கிரமம் இருப்பது என்று தெளிவாகிறது. எப்போதும் நாம் சுகத்தைத்தான் விரும்புகிறோம், சுகத்தை அடையத்தான் காத்திருக்கிறோம். எப்போதும் சுகம் வேண்டும், எப்போதும் சந்தோஷம் வேண்டும், யாருக்காவது திருப்தி வேண்டும் என்று நினைப்பதில்லை. அடர்ந்த காட்டுக்குள் சென்று விடுகிறான். சென்று விட்ட பின்பு இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் எப்படி இருக்கும் என்று முயற்சி செய்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டே இருக்கிறச்ச இன்னும் கொஞ்சம் குளிர்ந்து காற்று வீசுறது, அங்கே இருக்கிற பூக்களினுடைய வாசனையெல்லாம் ரொம்ப சுகந்தத்தை தருது, ரொம்ப சந்தோஷத்தை தருது. அதே மாதிரி தான் இந்த சம்சார வாழ்க்கை. ஏதோ பிள்ளைகளினுடைய சுகம், மனைவியினுடைய சுகம், கணவனுடைய அன்பு, உத்தியோகம் என்கின்ற சுகம், வீடு என்கின்ற சுகம், வாசல் என்கின்ற சுகம், வாகனம் என்கின்ற சுகம், இப்படி என்று இதை காட்டுக்கு ஒப்பாக சொல்லலாம். உள்ளே போகிறான், அந்த காற்று வீசுகிறது. பிள்ளைகள், மனைவி, கணவன், பேரன், பேத்திகள், பெற்றோர்கள் எல்லாம் அந்த உள்ளே சென்றவுடன் தான் தெரிகிறது, நாம் வந்த இடம் தெரியவில்லை, எங்கிருந்து வந்தோம் என்று தெரியவில்லை, உள்ளே சென்றாகிவிட்டது. இருட்டு கவுகிறது, மிருகங்களுடைய சத்தம் கேட்கிறது. இந்த மிருகங்கள் வருகின்றதல்லவா, அந்த மிருகங்கள் தான் நம்மை பயமுறுத்துகின்றன. அவைகள்தான் நாம் முன்னர் செய்த வினைகள். அந்த வினைகள் என்னென்ன? கடனாக வருகிறது, வியாதியாக வருகிறது, இன்னலாக வருகிறது, தொல்லையாக வருகிறது, துன்பமாக வருகிறது. என்ன சம்சாரம்? ஏதோ ஒரு குளிர்ந்த காற்றுக்காக, ஒரு அல்ப சுகத்திற்காக காட்டுக்குள்ளே சென்று விட்ட பின்பு வந்த வழி தெரியவில்லை, இருட்டு கவ்வி விடுகிறது. கொஞ்சம் மதிமயக்கம்.
உன்னை மறந்துவிட்டு உன்னையே நினைத்து கொண்டிருக்கிற நான் இந்த இடத்துல மறந்து விட்டேனே, இந்த பூஜையை செய்யாமல் இருந்து விட்டேனே, உன்னை தொழாமல் இருந்து விட்டேனே, உன்னை ஜெபிக்காமல் இருந்து விட்டுக்கேனே, நான் இதையே பற்றி இந்த லௌகீக விஷயங்களையே பற்றி பேசிக்கொண்டிருந்த நான் இந்த இடத்துல நீதானே எல்லாவற்றையும் படைத்திருக்கிறாய் என்பதை தெரியாமல் மயங்கி நான் இப்படி கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் போய் மாட்டிட்டான். அவனுக்கு போன இடத்துல திரும்பி வரணுமோ இல்லையோ, எந்த வழின்னு தெரியல, திரும்பி வரணும். அந்த இடத்துல மிருகங்கள், இருட்டு வேற கவருது, கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுறது, பயம் வேற வந்துடுச்சு. இனிமேல் வெளியில் வருவானோ மாட்டானோ, என்ன ஆவேனோ அப்படிங்கிற பயமும் வந்துடுத்து. வந்துட்ட உடனே அவனுக்கு கஷ்டம். நேற்று ஸ்ரீசக்கர பூஜை பண்ணியிருந்தான், அந்த ஞாபகம் வருது அவனுக்கு. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்மா மாதா என்று அழைக்கிறான், தாயே என்று அழைக்கிறான், ஓங்கி அந்த காட்டுக்குள் எதிரொலிக்கும்படியாக அழைக்கிறான். இரு கைகளையும் தூக்கி, தாயே பராசக்தி, அம்மா செஞ்சது தப்பு தான், ஒரு சுகத்துக்காக ஆசைப்பட்டேனம்மா, இங்கே வந்துட்டேனே, என்னென்னலாம் எனக்கு சத்துருக்கள், என்னென்னலாம் எனக்கு வேதனைகள், இதெல்லாம் எனக்கு வந்துடுத்தேன், எப்போ நான் வெளி தெரியாமல் திண்டாடுறாதேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ராஜராஜேஸ்வரி யோகமாயா புவனேஸ்வரி அறிகிறாள், காதுக்கு கேட்கிறது அவளுக்கு. அலரும் சத்தம் கேட்கிறது, ஈனக்குரல் கேட்கிறது தாய்க்கு. அம்மா, ராஜமாதங்கியும் வாராகியும் கூப்பிடுகிறாள். பார்த்தாயா, நேற்று ஸ்ரீசக்கர பூஜை செய்தவன், இத்தனை நாள் செய்து கொண்டிருந்தவன், கொஞ்ச நாள் கேப் விழுந்து விட்டது, இன்றைக்கு போய் மாட்டிக்கொண்டான். அவனுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. 2 பேரையும் அனுப்புறா ராஜராஜேஸ்வரி, வாராகியும் ராஜமாதங்கியும் அனுப்புறா. காட்டில் இருந்து அவனை வெளியில் வரும்படியா பண்ணு. பிரகாசம் தெரிகிறது. பிரகாசம் தெரிந்தவுடன் வந்த வழி தெரிகிறது. பிரகாசம் தெரிந்துவிட்டால் வழி தெரியும் அல்லவா, வந்த வழி தெரிகிறது. அப்போது அவன் ஞாபகத்தில் வருகிறது, காப்பாற்றியவள், பிரகாசத்தை கொடுத்தவள், வழியை காண்பித்தவள் சாட்சாத் பராசக்தி, சாட்சாத் யோகமாயா புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரி என்று மறுபடியும் வந்த வழியை வீட்டிற்கு மறுபடியும் பூஜையை தொடங்குகிறான். பூஜையை தொடங்கும் போது வாசனாதி திரவியங்களை போட்டு சோடச உபசாரங்களை செய்து ஸ்ரீசக்கரத்திற்கு பூஜை செய்கிறான். சௌபாகிய பூஜை செய்கிறான், புவனேஸ்வரி பூஜை செய்கிறான். அப்பேற்பட்டது தான் இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு. ஸ்ரீசக்கர வழிபாடுக்கு முக்கியம் அன்றாடம் ஒரு காலத்தை நாம் மெயின்டைன் செய்வது, அதை நிர்ணயித்து இந்த காலத்தில் தான் செய்ய வேண்டும் என்று நாம் அந்த இடத்திலே நாம் மறுநாள் போய் அந்த பூஜையை செய்யும் போது அந்த தேவதை அங்கே காத்து கொண்டிருக்கும். அதை முதலிலே நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலம் அது மாத்திரமல்லாமல் இன்று செய்யப்பட்ட பூஜை நாளைக்கு புதிதாக செய்யலாமே என்று வேறு ஒன்றை செய்தால் அது சரி வராது. ஏனென்றால் கட்டிய மனைவி தன்னுடைய புருஷனை தவிர வேறு ஒரு புருஷனை மனதால் நினைக்காதவள். அப்பேற்பட்டதாக நீ நாயகன், நான் நாயகி, சாக்ஷாத் அம்பிகை நாயகன், நான் நாயகி. அப்படி இல்லை என்றால், அது கூட பிடிக்கவில்லை என்றால், அது கூச்சமாக இருக்கிறது என்றால், இப்படி நீ சுவாமி, நான் தாசன், அதுவும் இல்லை என்றால், நீ போற்றிருக்கின்ற முத்து மாலை, முத்துக்கள் நீ, கோர்க்கப்படுகின்ற நூல் நான், அதுவும் இல்லை என்றால், நீ பூசிக்கொண்டிருக்கிறாய ஜவ்வாது, அந்த ஜவ்வாது நீ, அதிலே கலக்கப்படுகிற நீர் நான். இப்படியாக அன்னையை தொழுவது எப்படி இருக்கும் என்றால், அந்த வீட்டிலே தனம் தானியம் நிரம்பி இருக்கும், துஷ்டி புஷ்டி நிரம்பி இருக்கும், நல்லறிவு, படிப்பு, கல்வி அதிக மதிப்பெண்கள் வாங்கும்படியான அளவிலே செய்துவிடும்.
ஞாபகம் இருக்கும். கொட்டாவி மயக்கம் இந்த பூஜையை பண்ண விடாது, சூழ்நிலையும் பூஜை பண்ண விடாது. அப்போதான் ஏதாவது தொந்தரவு வரும். என்ன சும்மா பூஜை பண்ணிட்டே இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணிடுவா, வா. ஆரோக்கியம், தேட்டையான ஞானம், ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அந்த ஐஸ்வர்யம் நமது தேவைக்கு வர வேண்டும். பணம் அனாவசிய செலவுக்கு போய்விடக்கூடாது. வந்த பணம் தங்க வேண்டும், வந்த பணம் விரயமாயிட. எப்படி விரயமாக வேண்டும்? சுப விரயமாக அது இருக்க வேண்டும். அப்படியும் செய்து விடுகிறார். இதுதான் ஸ்ரீசக்கர வழிபாடு. இதற்கெல்லாம் மேலே என்ன? இதெல்லாம் மேலே அவளை விட்டு நீங்காது இருக்கும்படி அந்த புத்தியும் தந்து விடுகிறார். அவளை விட்டு நீங்காது இருக்கும்படி அந்த புத்தியும் தந்து விடுகிறார். அது மாத்திரமல்லாமல் பிரக்யாதி, கியாதி பிரக்யாதி, கீர்த்தி புகழ், இந்த உலகத்திலே ராஜாக்கள், இந்த உலகத்திலே மனித குலம் மதிக்கும்படியான அளவிலே செய்து விடுகிறார். அவளுக்கு தேவை ஆடம்பரமோ போலியோ கிடையாது, உண்மையான பகட்டோ கிடையாது, உண்மையான பக்தி. அந்த இடத்துல அவளிடம் விகசிச்ச மலர்ந்த மலர் போல மடலவிழ மலரணைய இரு கைவிரித்து கூப்பி புன்னகை பரப்பி ஊசி காந்தத்தினே கண்டு அணுகல் போலவே, காந்தம் நான் ஊசி, ஊசி காந்தத்தினை கண்டு அணுகல் போலவே ஓர் உறவும் உன்னி உன்னி ஆர்த்து ஆர்த்து எழுந்து எழுந்து பனிமதி முகத்திலே நிலவனைய புன்னகை பரப்பி மலரவிழ மடலவிழ இரு கைவிரித்து கூப்பி இந்த அன்பால் தொழ வேண்டும். எப்படி தொழ வேண்டும்? வானே அவ்வானில் வரும் மழையே மழைத்தாரை வெள்ளமே என்று அழுதால் அந்த தேவி வருகிறாள். அதான் அந்த ஸ்ரீசக்கர வழிபாட்டுக்கு மிக முக்கியமான ஒன்று. சத்குரு அவளை அமைத்து தருகிறாள், குருவை அவளே அமைத்து தருகிறாள். குரு ஸ்வரூபிணியாக அவளே இருக்கிறாள். தேவிதான் குரு. குருவும் மந்திரமும் தேவியும் வெவ்வேறானவர்கள் அல்ல, மூன்றும் ஒன்று தான் இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு. அந்த குரு மண்டலம் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அந்த குரு மண்டலத்தில் இருக்கிற குருமார்கள் எல்லோரும் நமது வாழ்க்கைக்கு துணை நிற்கட்டும். இந்த பூஜைக்கு ஆசி வழங்கட்டும். சாக்ஷாத் பராசக்தியானவள் முன்னர் சொன்னது போல இந்த இடத்திலே வந்து இருந்து கொண்டு நமது பூஜையை ஏற்றுக்கொண்டு ஜபத்தை ஏற்றுக்கொண்டு இந்த அன்பை ஏற்றுக்கொண்டு பிரியத்தை ஏற்றுக்கொண்டு பிரியமே வடிவானவளாய் பிரியமாய் பிரியம் கரி பிரேமஸ்வரூபா என்று சொல்லும்படியான அளவிலே இருந்து கொண்டு நம்மை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்று என் தந்தையார் சொல்லியபடி உலகத்திலே இந்த ஸ்ரீசக்கர வழிபாட்டை பெண்களும் செய்யலாம் என்று முதலிலே பிரகடனப்படுத்தவர் எனது தந்தையார். அந்த பிராணநாதர், என் குருநாதன், என் உயிருக்கு உயிரானவர், அன்புக்கு அன்பானவர், அவருடைய ஸ்ரீ புவனேஸ்வரி சுவாமியுடைய பாத கமலங்களிலே விழுந்து வணங்கி நீங்களெல்லாம் நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ஜெய் புவனேஸ்வரி என்று ஆசீர்வதிக்கிறோம். மாங்குயில் கூவி நிற்கும் புனிதாலயம் எங்கள் பரத்வாஜர் அருள் வழங்கும் புனிதாலயம். மாங்குயில் கூவி நிற்கும் புனிதாலயம் எங்கள் பரத்வாஜர் அருள் வழங்கும் புனிதாலயம். குருநாதர் அங்கே பூஜை செய்ய வரம் கொடுப்பாள் எங்கள் அன்னை அவள்.
காத்திடுவார் சுவாமி உன்னையே, எப்பொழுதும் துணை வருவார் 7 ஜென்மமே. ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் பரத்வாஜ சுவாமிக்கு. என் பேர் கீதாராமன். நான் பெங்களூர் மல்லேஸ்வரத்தில் இருக்கேன். நான் பயங்கரமான ஒரு கண் வியாதியால் அவஸ்தைப்பட்டு 3 வருஷம் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தேன். சுவாமிகள்கிட்ட எப்போவுமே சொல்கிற மாதிரி என் குறைய சொன்னபோது, கண்ணுக்கு கண்ணா அம்பாள் உன்னை காப்பாற்றுவாமா, நீ கவலைப்படாதேன்னு சொல்லி எனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தார். அந்த மந்திரத்தை சொல்லி இன்னைக்கு நான் ஸ்டீராய்ட்ஸை நிறுத்தி கண் பார்வையும் நன்னாயி உங்கள் முன்னால் பேசுகிற அளவுக்கு என்னை நிற்க வச்சார்னா அது அந்த அம்பாளும் என்னோட அந்த குரு. நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், யோகமாயா புவனேஸ்வரி பீடம் பரத்வாஜ சுவாமிகள் அவரால் தான். இன்னைக்கு ஏன் புள்ள கலிஃபோர்னியாவில் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கான், பேபாலில் வேலை பண்ணுறான். அவன் படித்தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நல்லா செஞ்சான். ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி காரணம் எனக்கு என்னோட அம்பாளும் என்னோட குருநாரதரும் தான். இதை விட்டால் வேற கதியே கிடையாது. இன்னைக்கு நான் இவ்வளோ நன்னா இருக்கேன், உங்கள் முன்னால் நான் பேசுகிறேன்னா அதுக்கு மூல காரணம் என்னுடைய குரு பரத்வாஜ சுவாமிகள் தான். இன்னைக்கும் நாளைக்கும் என் குடும்பமும் என்னுடைய தலைமுறையும் நன்னா இருக்குமேங்கிற நம்பிக்கையில தான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்குள்ள குறைகள் எத்தனை பேருக்கு எல்லாருக்குமே இருக்கும். அவர்கிட்ட வாங்கோ, அந்த குறைய சொல்லுங்கோ. அவருடைய அந்த பார்வையும் அந்த பேச்சுமே உங்க குறைய தீர்க்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை வேணும்னு நான் அவர்கிட்ட சொன்னப்போ, வெண்ணையை இது பண்ணி உன் பொண்ணுக்கு குழந்தை ஆயாச்சுமான்னு சொல்லியிருக்கார். அந்த நம்பிக்கையும் எனக்கு மனசுல நிரந்தரமா இருக்கு. என் பொண்ணுக்கு குழந்தை ஆகும், அதையும் எடுத்துன்னு நான் உங்க முன்னால பேசுவேங்கிற நம்பிக்கையோட நான் இதை சொல்றேன். குறைகள் தீர்க்கணுமா, யோகமாயா புவனேஸ்வரி பீடம் வாங்கோ, பரத்வாஜ சுவாமிகளை பார்த்துட்டு உங்க குறைகளை சொல்லுங்கோ, பரிகாரத்தை பண்ணுங்கோ. நிச்சயமா உங்க வாழ்வுல நல்லது நடக்கும். ஜெய் புவனேஸ்வரி.